ஹாய் டிசைனர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு. இதுக்கு வந்துட்டு நீடில் த்ரெட் எடுத்துகிட்டு ஒன் சைடு மட்டும் நான் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எம்ப்ராய்டரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன், ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு. இது வந்துட்டு 2-in-1 பர்பஸ் உங்களுக்கு. அதாவது ஆரிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கும் இதுவும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி கீழேருந்து மேலே த்ரெட் எடுத்துகிட்டு மறுபடியும் எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே கீழே போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இப்படி திரும்பிடாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி. சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஒரு லூப் மாதிரி கிடச்சிருக்கா? இப்போது பெரிய லூப்பாகவே நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோவுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளார் போடலாம். இப்போ எங்கே விட்டுருக்கேன் தெரியுதுங்களா? அந்த லூப்புக்குள்ளே நீடில் விட்டு எடுத்துட்டு இப்போது லூப்புக்கு வெளிப்பக்கமாக நீடில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா லேசி டேசி ஸ்டிச் வந்துட்டு ரெடி. சரிங்களா? ஸ்டிச் எப்படி இருக்கும் அப்படின்றத போட்டு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அடுத்தது நான் ஃப்ளார்லேயும் ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்படி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நீடில் கீழே போட்டுட்டு கீழே இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். லூப்பை பிடிச்சிட்டு லூப்புக்கு உள்ள ஒரு ஸ்டிச், மறுபடியும் மேலே எடுத்துட்டு வெளியில் ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி தான் இருக்கும் லேசி டேசி. சரிங்களா? இதில் ஒரு ஃப்ளார் போடலாங்களா? இப்போது இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ளார் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் ப்ரோ சர்க்கிள் வச்சு அப்படியே எட்டாக பிரித்து அப்படியே போடலாம். இப்போது சென்டர்லேருந்து நீடில் எடுத்துட்டு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணுங்க. பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லூப் ஃபார்ம் ஆகும். ஃபுல்லாக கீழே இழுத்துட்டிங்கன்னா லூப் வெளியில் வந்துடும், கீழே போயிடும் வரும் நூல். இப்போது இன்னரில் ஒரு ஸ்டிச், அவுட்டரில் ஒரு ஸ்டிச் மேலே போட்டு இதே மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு அழகழகாக பெட்டலாக கிடைக்கும். எயிட் பெட்டல்ஸையும் போட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை என்கிட்ட கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம ஷார்ட்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் பண்ண ஒர்க்கை நம்மளோட இன்ஸ்டா பேஜில் நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. எனக்கு தெரிஞ்சதை நம்ம ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்போம். ஃபீஸ் கட்டி படிக்க முடியாதவங்க, அந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கற்றுக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஃப்ரீயாக சொல்லித்தரேன். ஏன்னா நான் வந்துட்டு என் குழந்தைய 1.5 வயசு குழந்தைய வச்சுட்டு தான் நான் வந்துட்டு ஆரி கற்றுக்கிட்டேன். அதனால் நான் அந்த டைமில் வந்துட்டு நான் யோசித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய வச்சுட்டு நம்மளால் கற்றுக்க முடியுமா, ஃபீஸ் கட்டி நம்மளால் பே பண்ணி படிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காண்டி நான் ஃபீஸ் கட்டி தான் படித்தேன். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது யூடியூப் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணேன். அடுத்தது ஃபீஸ் கட்டி தான் படித்தேன். ஃபீஸ் கட்டி படிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம 1.5 வயசு குழந்தைய வச்சுருக்கேமே, நம்மளால் கரெக்டாக ப்ராஜெக்டெல்லாம் சப்மிட் பண்ணி படிக்க முடியுமா அப்படின்றது. ஃபஸ்ட்டு இருந்து என்னை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃபைல் ஒர்க்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் தான் தெரியாது.
இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அதை ஃபைல் ஒர்க்லாம் பார்க்கல அப்படின்னா கூட நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானே பண்ணும்போது கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ பாருங்கள், இனி அடுத்தடுத்து வர கோர்ஸ்லாம் நான் பெய்ட் கோர்ஸ் தான். பெயிண்டிங்க்கு கோர்ஸ் கேட்டிருக்கீங்க, நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பெயிண்டிங் கிளாஸையும் சைட் பை சைடு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கொடுத்துட்றேன், நான் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெடி பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள், அப்படியே வந்துட்டு நம்ம 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஒரு குட்டி ஃப்ளாராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ 8 பெட்டல்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்துட்டு ஒரு குர்த்தியில் நம்ம போட்டோம்னா கூட ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்துட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் ஆரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ப்ளவுஸில் அங்கங்கே இந்த ஸ்டிச்சை நம்ம வந்துட்டு நெக்கு ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா கூட ரொம்பவே அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்டிச் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ சர்க்கிளை வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீடில் குத்தி இந்த மறுபடியும் நீடில் இப்படி குத்திட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கீழே நாட் போடலை, அதனால் மேலே வந்துடும். இந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் குத்தி மட்டும் இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி குத்தி மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் கீழே இருந்து எடுத்துட்டு நீங்கள் இந்த குத்தி விட்டோம் இல்லைங்களா, இது வழியாக கீழே போயிடலாம். மறுபடியும் எடுத்துகிட்டு நீடில் இது வழியாக போட்டுட்டு கீழே போயிடலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே இந்த குட்டி இந்த இது மட்டும் நம்ம பண்ணிடுவோம். ரவுண்ட் போட்டு நம்மளுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுங்கிறத டிவைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நீடில் சென்டர்லேருந்து எடுத்து இது வழியாக எடுத்து இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு மறுபடியும் கீழே போயிடுவோம். மறுபடியும் மேலே எடுத்து இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு கீழே போயிடுவோம். அந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். சரிங்களா? ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.